எங்கள் வந்தார்கள் பின்னாடி 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 இருங்க இருங்க நிற்கணுமா? சார் சார் ஐயா அவங்க உட்காராரு நல்லா வாயிட்டு வந்துடலாம். நல்லா வாயிட்டு வந்துடலாம். நீ ஓரணும்ண்ணா ஓரணும் நான் மொபைல் கொஞ்சம் நாம் பின்பற்றக்கூடிய நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய உணவுகளை மக்களுக்கு சாப்பிடணுன்றதுக்காக இந்த சந்தை மட்டும் இல்லாம கிராமத்து கைமணம் கிராமங்களில் கிராமத்து கைமணம் கீழே திருவிழாவும் இணைந்து நடத்துகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு மாவட்ட அரசினால தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா அதுதான் இனிமே மக்களுடைய
துவக்க விழா நிகழ்ச்சி நல்லதொரு நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே இங்கே இருக்கிற எங்களுடைய ஜேடி அக்ரிகல்ச்சர், நம்முடைய சித்தா அரசு சித்த மருத்துவர் மற்றும் ஐயா செந்தமிழ் செல்வன், இந்த மக்கள் நல சந்தையினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இங்கே இருக்கிற மக்கள் நல சந்தையினுடைய தோழர்கள் தோழிகள், இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிற பொதுமக்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கம். விலை மதிக்க முடியாத செல்வ உலகத்துல ஒண்ணுன்னா அது நம்மளுடைய உடல். அந்த உடலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் பாரம்பரிய உணவு தான் உடலுக்கு அது சக்தி கொடுக்கக்கூடியது. அந்த உணவானது பாரம்பரிய நாம் உணவு என்ன என்பதை அறிந்து அதை நாம் உண்டால் நீண்ட நாட்கள் நீண்ட ஆண்டுகள் நாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறது. இரண்டாவது, கீரை. இன்னைக்கு சத்துகளிலே அதிகமான சத்துகள் இருந்தது நம்முடைய கீரை. இதை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு சொல்வதற்காக இருக்கிற பல்வேறு வகையான கீரைகளை இங்கே கண்காட்சியிலே காட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு நல்ல நிகழ்ச்சியும், அதே போல பாரம்பரிய உணவு சமையல் போட்டியும் இங்கே நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல தொடக்கம். சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்தை செம்மைப்படுத்துவதற்கான இந்த தொடக்கம் ஒரு சமுதாய புரட்சியாக மாநிலம் முழுக்க சென்று, நம் நாடு முழுக்க சென்று, நம் நாடும் நம் மாநிலமும் நம் மக்களும் ஒரு ஆரோக்கியமானவர்களாக இருந்தால் நாம் இந்த நாட்டிற்கும் இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நாம் மிகுந்த உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியிலே ஐயா செந்தமிழ் செல்வன் அவர்கள் அழைக்கும் பொழுது எங்களால் மறுப்பு கூற முடியாமல் தயவுசெய்து நீங்க எந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கிறீங்களோ உங்க ஊர்ல எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும். இதே மாதிரி சந்தைகள் நம்முடைய மாவட்டத்தில் பல இடங்களில் 2 இடங்கள்ல தான் நடக்குது. நம்மளுடைய மகளிர் திட்ட வளாகத்திலே இங்கேயோ இன்னும் குடியாரத்திலேயே நடக்கணும். மாதந்தோறும் வாரந்தோறும் ஒவ்வொரு ஊரிலையும் ஐயா சொன்னது போல நடக்கக்கூடிய வகையிலே நம்முடைய விவசாயிகள் பாரம்பரிய, அதாவது இயற்கையாக ஆர்கானிக்க பொருட்களை தயார் செய்வதும் அதே போல சந்தைப்படுத்துவதும் ஏற்படுத்த வேண்டும் என்ற பதிவை இந்த நேரத்தில். வணக்கம், நான் கு செந்தமிழ் செல்வன், மக்கள் நல சந்தையினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். மக்கள் நல சந்தை இன்று 4ஆம் ஆண்டு துவக்க விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பெருவாரியான வாடிக்கையாளர்கள் மக்கள் பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை மகத்துவமாக்குவதற்கு இன்று கீரை திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கீரை திருவிழாவினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நம்மை சுற்றி நம்முடைய கிராமங்களிலே தன்னிச்சையாகவும் மக்களும் வளர்க்கக்கூடிய இந்த கீரைகளில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன. ஆனால் இந்த சத்து நிறைந்த இந்த கீரைகளை நாம் பயன்படுத்தாமல் இன்று துரித உணவுகளுக்கு போய் நிற்கின்றோம். இது குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரையில் அனைவரையும் பாதிக்கின்ற மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. மக்கள் நலச்சந்தையினுடைய அடிப்படை நோக்கம் மக்களுக்கு நச்சில்லாத உணவு கிடைக்க வேண்டும். அது எந்த வடிவத்தில் மக்களுக்கு நல்ல உணவுகளாக கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். அந்த வகையில் தான் ரசாயன உரமே போடாமல் இயற்கை உரங்களை போட்டு உற்பத்தி செய்த காய்கறிகளை உற்பத்தி செய்த விவசாயிகளே இந்த சந்தையில் நேரடியாக நுகர்வோருக்கு விற்கிறாங்க. இந்த சந்தையினுடைய மிக தனித்துவம் அதுதான்.